உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன், கருவில நாதையானேன் தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை, தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு, தூற்றிட பலருண்டு சேற்றை வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்தன் தெய்வமே. சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன், சட்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன், தெருவெல்லாம் இயேசுவே என்றும் நாமம் உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே, ஆளுகை செய்யும் என்னை எந்தன் அன்பு தெய்வமே. உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்காரும் இல்லை, உமையன்றி இவ்வுலகில் ஆறுதல் எனக்காரும் இல்லை. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே.
அன்பான நேயர்களுக்கு விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியத்தின் சார்பாக இந்த மகிழ்ச்சி நேர நிகழ்ச்சியின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபை எண்ணி கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியத்துக்காய் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே ஜெபித்து இந்த ஊழியங்களிலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு முக்கிய நபராக இருந்து செயல்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியமானது இந்த ஆண்டில் 50வது ஆண்டை நிறைவு செய்து 1974 துவங்கப்பட்ட இந்த விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியம் இந்த 2024 ஆண்டிலே இந்த 50வது ஆண்டை நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் வரையிலும் வழி நடத்தி வந்த கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த அருமையான இந்த வேளையிலும் இந்த புதிய இந்த ஒரு நோக்கத்தோடு கூட திட்டத்தோடு இந்த ஊழியம் ஒரு பெரிய ஒரு செயலை கர்த்தருக்கென்று நன்மையாய் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்பட அழிந்து போகிற ஜனங்கள் மீட்கப்பட இந்த ஊழியத்திலே நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியங்களிலே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து செயல்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் அறிமுகப்படுத்தவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நேரம் இதே நாள் நீங்கள் கண்டு இதை பயன்பெற உங்களை அன்போடு கூட உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அதை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது அதற்காக ஜெபிப்பதற்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கும் அது ஏதுவாய் அது அமையும். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தால் கூட அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாய் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம். அது மட்டுமல்ல, உங்கள் காணிக்கைகளை கூட நீங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே செய்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க முன் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த அருமையான வேளையில ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? இதுதான் இன்றைய நம்முடைய செய்தி. நாம் அநேக காரியங்களை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? எதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும்? நம்முடைய உள்ளம் எதை வாஞ்சிக்கிறதோ அதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற நிலையிலே அதையே நாம் எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருப்போம். ஆனால் இது இந்த நாட்களிலே அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது எதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இங்கே நாம் எதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும்? முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் நெருக்குகிற பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நெருக்குகிற பாரங்கள் பல, ஆனால் அந்த நம்மை நெருக்குகின்ற பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் முன் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை நாம் எப்படி நம்மை நெருக்குகிற பாரம், கவலை, மன வருத்தங்கள், பலவிதமான சஞ்சலம், பலவிதமான தேவை, பலவிதமான நிலைகளிலே உள்ள வியாதிகள், பலவீனங்கள், இது நிமித்தமாய் பாரங்கள், இந்த பாரங்களை எப்படி உதறி தள்ளிவிட்டு நாம் முன் செல்ல முடியும்? அதற்கு தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டுமா? நெருக்கி தள்ளிவிட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? உதறி தள்ள வேண்டும். பாரமான யாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். எவ்வாறு ஓட வேண்டும்? நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையின்படி இயேசுவை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டம் பொறுமையோடு அவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஓட்டமாய் அவரை நோக்கி பார்த்தே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தரை நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். நாம் அதிலே நாம் வாசிக்கும் போது
வேதத்திலே 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சில நேரம் வெட்கப்படுகிற நேரம், அவமானப்படுகிற நேரம், நிந்தை வருகிற நேரம் இவ்வாறு இருக்கிறது. அதனால கர்த்தர் இங்கே சொல்கிறார், இங்கே ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவள் முகங்கள் என்ன செய்யவில்லை? கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் எதுவும் வெட்கப்படவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் வெட்கமடைய பண்ணாதபடி கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முகங்களை பிரகாசமடைய செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறது மூலமாக அவமானத்திற்கு ஆகாதபடி அவர் முகங்களை பிரகாசமடைய பண்ணுகிறார். மோசே என்கிற ஒரு பக்தனை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த மோசே என்கிற பக்தன் அவன் மிகவும் அதிகமாய் பராக்கிரமம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எப்படிப்பட்ட பராக்கிரமம் உள்ள மனிதராய் இருந்தார் மோசே? கர்த்தராலே பலத்த காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற மனுஷனாய் காணப்பட்டார் இந்த மோசே. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அற்புதமும் அடையாளமும் கணக்கில் அடங்காததாய் காணப்பட்டது. மோசேயை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவர் வாழ்விலே மோசே தன்னுடைய ஜீவிதத்திலே செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். அதற்கு காரணமாக இருந்தது மோசே அவரை கர்த்தரை தரிசிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிற ஒரு நிலை காணப்பட்டது. ஆகவே மோசேயை பார்க்கும்போது மோசையினுடைய முகம் பிரகாசம் அடைந்து இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை மோசே 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து ஜெபித்து விட்டு மலையின் மேல் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது இந்த பகல் நேரத்தில் மோசையின் முகத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை. அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தபடினாலே அவரை ஒருவரும் பார்க்க கூடாதிருந்தது. ஆகவே மோசே தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு அவன் மறைத்து கொண்டான். தன் முகத்தை முக்காடு போட்டு மறைத்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனாலே தான் மோசையை குறித்து பார்க்கும்போது முகமுகமாய் பேசின மோசையோடு கூட கர்த்தருடைய செயல் இருந்தபடினாலே மோசே என்ன செய்தான்? அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்து இருந்தது. அவன் ஒருபோதும் கூட அவனுடைய முகத்திலே அந்த பிரகாசம் குறைந்து போகவில்லை. முகமாய் கர்த்தருடைய தரிசிக்கிற ஒரு பாக்கியம் பெற்ற மோசையின் முகம் பிரகாசித்தபடினாலே அவனை ஒருவரும் பார்க்க முடியாதபடி இருந்தபடியினாலே அவன் முகத்தை முக்காடிட வேண்டியதாக இருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் மனுஷரை பார்த்து வெட்கப்பட்டிருக்கலாம், அவமானங்கள் அடைந்திருக்கலாம், நிந்தை அடைந்திருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் அவமானம், நிந்தை இந்த நிலையிலிருந்து மாற்றி கர்த்தர் உங்களை அவர் முகத்தை பார்க்கும்போது உங்கள் முகத்தை பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாய் பார்க்கும்போது பல நேரங்களிலே சில காரியங்களை எதிர்பார்த்து அவனுடைய முகம் செத்து போனது போல அந்த முகத்தை நிலையை கர்த்தர் மாற்றி பிரகாசம் அடைகிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். எதை நோக்கி பார்க்க வேண்டும்? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது எதை நோக்கி பார்க்க வேண்டும்? 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மூன்றாவது நாம் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லியிருக்கிறார். உமது வேதத்தின் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். மூன்றாவது எதை பார்க்க வேண்டும்? எதை நோக்கி பார்க்க வேண்டும்? வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும். வேதத்தை பார்க்க வேண்டும். வேத வசனத்தை நான் பார்க்க வேண்டும். வேத வசனம் நமக்கு எதற்கு கொடுக்கப்பட்டது? வேதம் சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும்
என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவளா இருக்கிறவளா இருந்தாலும் வேத வசனம் நமக்கு முக்கியமானதாய் அது காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாக சொல்கிறார், ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அவருடைய சமூகத்திலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்க வேண்டும், என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த பைபிள் இதனுடைய அதிசயங்களை நான் பார்க்க வேண்டுமானால் சாதாரணமானது அல்ல. உதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 138ஆம் சங்கீதத்திலே 2 நாம் வாசிக்கும் போது, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நோக்கி பார்த்து பணிந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபம் என்று சொன்னால் என்ன? நாம் பார்க்கின்ற பெரிய பெரிய மலைகள், பெரிய சமுத்திரம், பெரிய கடல் அவருடைய படைப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய படைப்புகளை பார்த்து கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். சமுத்திரத்தின் முன்பதாய், கடலுக்கு முன்பதாய் போய் நின்று பார்த்தால் இவ்வளவு பெரிய கடல். இந்த கடலிலே நாம் நின்று கரையிலே பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கடலை சிருஷ்டித்தவர் யார்? எப்படிப்பட்ட கடவுளை இவ்வளவு மகத்துவமாய் பெரிய கடலை படைத்திருக்கிறார் என்று சொல்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக என்ன சொல்லுகிறோம், பெரிய பெரிய மலைகளை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். இவ்வளவு பெரிய மலைகளை படைத்தது ஆண்டவர் எப்படி படைத்தார் என்று நாம் அதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். பெரிய பெரிய ட்ரீஸ், பெரிய பெரிய மரங்கள், அதே போல பெரிய திமிங்கலங்கள், இதெல்லாம் படைத்த ஆண்டவர் இந்த படைப்புகளை எல்லாம் நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். எவ்வளவு பெரிய படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய கடவுள் என்று சொல்லி. ஆனால் அவர் அவ்வளவு பெரிய படைப்புகளை படைத்தாலும் வேதம் சொல்கிறது, இவ்வளவு பெரிய அந்த மலையை போன்ற பெரிய படைப்புகளை பார்க்கிலும் வேதம் சொல்கிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், அதாவது மலைகள், கடல், சமுத்திரம், இப்படிப்பட்ட சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறது. நான் பார்க்கிற இந்த மலைகள், இப்படிப்பட்ட பெரிய பிரமாண்டமான அவருடைய படைப்புகளுக்கு முன்பதாக அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்த பைபிள், உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை நீர் என்ன செய்திருக்கிறீர், மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அது அவ்வளவு ஆச்சரியம். ஆகவே நாம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று நாம் 3வது வேதத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சில பைபிள் வைத்திருக்கிறாங்க, ஆனால் பைபிளை வாசிப்பதே இல்லை. சில பைபிளை வைத்திருந்தாலும் அதை எப்பொழுதுமே தனக்கு வைத்திருந்தாலும் அதை பயன்படுத்துவதற்கு விரும்புவதில்லை, வாசிப்பதற்கு விரும்புவதில்லை. ஏனென்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லும்போது அதை வாசிப்பது என்றால் சிலருக்கு பிடிப்பதில்லை. மொபைல் போனை நோண்டி கொண்டிருப்பது என்றால் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு தேவையான நேரங்களில் வாட்ஸ்அப் செய்வது என்றால் பிடிக்கும். சிலருக்கு ப்ளூடூத் போட்டு ஃபோன் பேசி கொண்டிருப்பது என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் கிடைக்கும். ஆனால் நான் பார்க்கும்போது இதை நாம் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரம் கிடைப்பதே இல்லை. நாம் சில நேரங்களை பார்த்தால் சிலர் சொல்வார்கள், நான் ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, எனக்கு டைமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுவதற்கு கூட எனக்கு டைம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி என்றால் சாப்பிடாமலாம் இருக்கிறார்கள், நன்றாக சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்ன, சாப்பிடுவதற்கு கூட எனக்கு டைம் இல்லை பாருங்க. இப்படி சொல்லுகிற அநேகரை பார்த்துருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு வேலையும் இல்லை என்றுதான் அர்த்தம். உருப்படியாக செய்வதற்கு ஒரு வேலையும் இல்லை. அதனால கேட்டால் சொல்லுறது, நான் அவ்வளோ பிஸி என்று சொல்லி பாருங்க. அதையல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது நாசா என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு செய்கிற அந்த ஆய்வு கூடத்தில் உள்ள நாசா விண்வெளி மையம் அதனுடைய ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது என்னவென்றால், உலகத்திலே உள்ள 96% உலகத்தில் உள்ள அனைத்து விதமான காரியங்களையும் நம்மால் ஐம்புலன்களின் மூலமாய் உணர்ந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் பார்க்கிற மலைகள், சமுத்திரம் எல்லாம் ஒன்றுமில்லை. அது எல்லாம் 96% அப்பாற்பட்டு உள்ள 4% அந்த அவருடைய படைப்பின் தன்மையை மட்டும்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம், ருசித்து கொண்டிருக்கிறோம், அறிந்து இருக்கிறோம்.
96% அவருடைய படைப்பு இந்த உலகத்திலே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் இன்னும் உணரவில்லை என்று நாசா விண்வெளி மையம் அது தெளிவாய் சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே நாம் நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் எனக்கு புரியும், இப்போ நான் மற்றவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க என்று எனக்கு தெரியும், மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் எதுவும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஐம்புலன்கள் மூலமாய், அதாவது நம்முடைய நாவு, நம்முடைய கண், நம்முடைய கை, நம்முடைய மூக்கு, நம்முடைய கண், இப்படிப்பட்டவைகளின் மூலமாய் உணர்ந்து கொள்ளவே முடியாத அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறது. அதுதான் 96% இந்த உலகத்தை நிரப்பி இருக்கின்றது என்று சொல்லி விண்வெளி ஆய்வு மையம் சொல்லுகிறது. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த நாட்களிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறியாதபடி பல விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய சமுத்திரத்தை பார்க்கிலும் வலிமையானது இந்த உலகத்தில் இருக்கிறது, நம் கண்களுக்கு தெரியவில்லை. பெரிய மலைகளை பார்க்கிலும் பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அது நம் கண்களுக்கு முன்பதாய் தெரியவில்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொன்ன அவருடைய வசனத்தை நாம் வாஞ்சித்து தேடி நாம் வாஞ்சியோடு வாசிக்க வேண்டும். 4வதாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். 121 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தின் 1 வசனத்தில் சொல்கிறார். அது என்னவென்றால், அவர் சொல்கிறார், அவர் எதை நோக்கி பார்க்க வேண்டும் சொல்கிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு ஹெல்ப் அமெரிக்காவிலேருந்து வரும், சிலர் எனக்கு உதவி செய்கிறவங்க அண்டார்டிகாவிலேருந்து உதவி செய்வாங்க, சிலர் எனக்கு உதவி செய்கிறவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து உதவி செய்வார்கள் என்று பார்த்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமே, எது ஏமாற்றம் அடையத்தக்கதாய் காணப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக, கண்மலைக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுக்கும் போது வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அவர் அப்பொழுது ஒத்தாசை அனுப்பி தருவார். இந்த நாட்களிலே நான் பார்க்கும்போது நாம் என்னென்ன பாடுகளிலே இருக்கிறோம், என்னென்ன கஷ்டங்களில் இருக்கிறோம், என்னென்ன நிலைகளிலே உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறோம், கர்த்தர் இந்த நாளிலும் அவைகளிலே நம்மை நடத்தும்படி அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாக இருக்கிற கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய பாடுகளிலே நம்முடைய கஷ்டங்களிலே நமக்கு உதவி செய்து நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை விடுவித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். இதை விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்கள் நம்ப ஆயத்தமாயிருந்தால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அன்பான தேவஜனமே, இதுவரையிலும் நீங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்திருக்கலாம், இதுவரையிலும் உங்களுடைய வாழ்விலே பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே கடந்து சென்றிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்களுக்கு சமீபமாய் கடந்து வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பி பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்கள். உம்மை இந்த நாளிலும் எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தியானித்தோம். இவர்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். தன் வியாதியில் விடுதலை உண்டாகும்படி, தங்கள் தேவைகளை சந்திக்கப்படும்படி, உம்முடைய சமூகத்திலே விற்கப்படாதபடி முன்னேறுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை தியானித்து அதை ஆண்டவரை உட்கொள்ள இவ்வாறு உடைய நாம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் வழி நடத்த ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு வேறுபடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்யும், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கு அது மட்டுமல்ல ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக வாஞ்சித்து காத்திருக்கிறார்களோ கர்த்தர் அற்புதம் செய்யும். உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். சிறு பிள்ளைகளை, இளம் வயதுள்ள பிள்ளைகள், வாலிப வயதுடைய பிள்ளைகள், பெரியவர்களுக்கு ஒவ்வொருவரையும் பேர தனித்தனி ஆசிர்வதி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். வழிகாட்டும் ஒளி ஜெப ஐக்கியம் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோ பிரேயர் எஸ் டேனியல். இடம் 49 கிறிஸ்து நகர், வெட்டூர் நிமிடம் அஞ்சல், நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு 0452292649. செல் 9894777649. இமெயில் prayersing.daniel@gmail.com.